பா நீ குடிக்கணும்னா காசை வாங்கிட்டு போய் நீ குடி. எதுக்கு இப்படி சொந்த வீட்டுல போய் சொல்லி ஏமாத்தி காசு வாங்குற? உன்னெல்லாம் இப்படி பேசினா சரி வராதியா. லாக்அப்ல தூக்கி வச்சு நம்பணும் ஒன்ன. குடிக்கார பரதேசிங்களா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா நல்லா இருக்கிற குடும்பத்துல வந்து கலேபரம் பண்ணி காசு வாங்க பாப்பீங்கல்ல. ஏய் அவனை விடு, நீ ஒரு அப்பன் தானே, பொண்ணு வாழ்க்கைய வச்சு காசு வாங்க பாக்குறல்ல. ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. இரியா திரும்பி வருவல்ல, வா காலை உடைச்சிடுறேன். முதல்ல உங்க 2 பேரையும் சொல்லணும். எவனோ ஒரு குடிகார ஃப்ராட் வந்து பரிகாரம் கிரிகாரம் சொன்னா உடனே பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்களா? இந்த லட்சணத்துல நீ போலீஸ் வேற கூட உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு அது? அப்போ ஏய் நல்லா அப்பன மாதிரி சமாளிக்கிறத பாரு. என்ன தாத்தா இது? வரவன் போறவன் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா? அதுலப்பா கல்யாணத்துல பெரிய குழப்பம் வரும்னு சொன்னான், அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனாலதான் பணத்தை கொடுன்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டுல நடக்கிற முத கல்யாணம் இல்ல, எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும்லப்பா. ரோஹிணி, மாப்பிள்ள ஊருக்கு போனாரா? போன் எதுவும் பண்ணாரா? இல்ல கதிர், பேசல. நீ ஏதாவது பேசுனியா? மாப்பிள்ள அவரோட வேலையில பிஸியா இருப்பாப்ல, நீயாவது ஒரு போன் போட்டு பேச வேணாமா? அப்படியே விட்டுறதா? ஆமாக்கா, அந்த ஜோசியர் ஃப்ராடா இருந்தாலும் அவர் சொன்னதுல இருந்து எனக்கே பதட்டமா தான் இருக்கு. அந்த குடிகாரன் கல்யாணத்துல குழப்பம் வரும்னு சொன்னான். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா எதுக்கும் போன் பண்ணி எப்ப இங்க வருவாருன்னு கேளு. ஏம்மா ஏம்மா இப்படி ஆளாளுக்கு அவளை பயமுறுத்திட்டே இருக்கீங்க? என் மகேஷ் ஒன்னும் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. இந்த கல்யாணத்துல வேற யாரால வேணாலும் பிரச்சனை வரலாம், ஆனா என் மகேஷால பிரச்சனை வராது. அவர் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. அவர் என்ன கைவிட்டணும்லாம் நினைக்க மாட்டாரு. நீங்களா ஆளாளுக்கு அவரை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ரோகிணி, அவங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா மாப்பிள்ளைய பத்தி? முதல்ல போய் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பேசு. ஏமா அவன் புருஷனே பெரிய ஃப்ராடு, அவன் கூட்ட வந்து ஆளை நம்புறோம் பாரு. நம்மள நீங்க தானே கட்டி வச்சீங்க, அப்புறம் என்ன ஏன் புருஷன் சொல்றீங்க? லூசு போய் லூசு போய். வர்ஷா வீட்டுல போர்டு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்னையும் கார்டியனா வர சொன்னாங்க, ஆனா நான் தான் போல. ஏங்க போயிட்டு வர வேண்டியதானே? போர்டு மீட்டிங்ல நீங்க கூட இருந்தா அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. எப்படி போக முடியும்? எந்த முகத்தை வச்சுட்டு அங்க நிக்க சொல்ற? ராம்நாத் சார் அடுத்த பையனை கூட்டிட்டு வாங்க, வர்ஷாவையும் அருணையும் மீட் பண்ண வைக்கலான்னு சொன்னாரு. ஒரு டேட் சொல்லுங்க, நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னாரு. ஆனா அவன் ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டான். நான் போய் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? அம்மா எங்க அவன்? காலையிலே ஆளை காணோம், ரூம்ல இருக்கானோ? அப்பா அவன் ரூம்ல எல்லாம் இல்ல, அவன் ஃப்ரெண்ட் யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னான். வீட்டுல அப்பா நிம்மதி இல்லாம இருக்கேன், அது அவனுக்கு முக்கியமா தெரியல, ஃப்ரெண்டு தான் முக்கியமா போச்சோ? இப்ப இருக்கிற பசங்களாம் ஏன் தான் வளர்க்குறான்னு எங்களுக்கே தெரியல. அவன் தானா? அவன் வந்துட்டான். ஒரு நிமிஷம். என்ன? எழுந்திரு சொல்றேன், வா. எதுக்குடா? ஆமா. என்னடா? வாமா சொல்றேன். நில்லுங்க இப்படி. அப்பா கொஞ்சம் வரீங்களா? என்னடா? எந்திரிச்சு வாங்கப்பா சொல்றேன். டேய் என்னடா பண்ற? ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் புரியும், முதல்ல 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. டேய் என்ன விஷயம்னு சொல்லுடா. சொல்றேன்மா, உங்க 2 பேர்ட்ட சொல்லாமலையா? ஒரு நிமிஷம் சேர்ந்து நில்லுங்க. நீங்க என் அப்பா அம்மா இல்ல, தெய்வம். ஆமாப்பா, நீங்க தெய்வம். என்னடா ஆச்சு? திடீர்னு காலெல்லாம் விழுவுற, தெய்வன் போஸ்டிங் கொடுக்குற? வீட்டை விட்டு போறப்ப கூட முகம் கொடுத்து பேசாம தான் போன. இப்ப என்னடா தெய்வன் புது கதை சொல்ற? இத்தனை நாளா உங்க 2 பேரோட அருமை எனக்கு தெரியாம இருந்துருச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க.
என்னடாச்சு என்னென்னமா பேசுற? உடம்புதான் சரியில்லையா? அருண், நீ திடீர்னு இப்படி பாசமா பேசுறியா? அதான் அப்பா அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்ன விஷயம்னு டக்குன்னு சொல்லு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து மனசே சரியில்லைம்மா. சரி, பஞ்சமுக கணபதி கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டேன். திடீர்னு என் மனசுக்குள்ள அப்பா சொல்றத கேளுடான்னு ஒரு குரல் ஒலிச்சுது. உடம்பெல்லாம் அப்படியே செலுத்துருச்சு. ஏதோ ஞானம் வந்த மாதிரி இருந்துச்சுப்பா. நேரா எந்திரிச்சு இங்கதான் வரேன். நீங்க என்ன பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு உங்க கௌரவம் முக்கியம்ப்பா. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க சொல்ற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு. உங்களை தூக்கி எறிஞ்சு பேசினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எந்த பொண்ணை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சீக்கிரம் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தானே? ஆமா, நீங்க போட்டோ காட்டினதாலேயோ அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னதாலேயோ நான் சரின்னு சொல்லல. அந்த பொண்ணு யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது அவசியமே இல்ல. உங்க வார்த்தையை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அதனால நீங்க போய் அந்த பொண்ணை நிச்சயம் பண்ற வேலையை பாருங்க. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குடா. ராத்திரி நீ வேண்டான்னு சொன்னதும் என் மனசே சரியில்லை, தூக்கமே வராம இருந்ததுடா. இப்பதான்டா மனசு நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ்டா, தேங்க்யூ சோ மச். அப்பா, எனக்கு எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டேய், ராத்திரி நான் கூட உனக்கு எடுத்து சொன்னேன். அப்ப கூட நீ ரொம்ப பிடிவாதமா தானே இருந்த. வேற ஏதோ பண்ண போறேன்னு சொன்ன. இப்ப என்ன திடீர்னு? அப்ப நீ சரியா எடுத்து சொல்ல சிஸ்டர்.